Hi, hello, வணக்கம் everyone. Welcome back to Princess Authentic Kitchen. இன்னைக்கு என்ன ஃப்ரெண்ட்ஸ் உங்களுக்காக வந்து சாம்பார் ரெசிபியோட வந்திருக்கிறேன். சிம்பிள் தான், ஆனால் நல்ல டேஸ்டாக இருக்குது சாம்பார். ஸோ இந்த சாம்பார் எப்படி செய்யறேன்னு சொல்லி உங்களுக்கு ஸ்டெப் பை ஸ்டெப் காட்டுறேன். நான் இந்த சாம்பார் பொடி வந்து செய்து காட்ட போறேன். ஸோ அந்த சாம்பார் பொடி செய்யறதுக்கு இதில் தாச்சி வச்சிருக்கேன். வச்சுக்கொண்டு இதில் வந்து கடலை பருப்பு இருக்குது 1 டேபிள் ஸ்பூன். இந்த 1 டேபிள் ஸ்பூன் கடலை பருப்பு போட்டு வறுத்தெடுப்பேன். ஹீட்டை கொண்டு வந்து மீடியத்துலேருந்து கொஞ்சம் குறைச்சி வச்சிருக்கிறேன். இப்போ 1.5 நிமிஷமாக வறுத்து கொண்டிருக்கிறேன். இப்போ 3 நிமிஷமாக இந்த கடலை பருப்பு இப்படி வறுத்துருக்கிறேன். இந்த பருப்பு கொஞ்சம் லைட்லி அப்படி கலர் மாதிரி கொண்டு வருதில்ல, இப்படி வரைக்க இதில் வந்து உளுந்து இருக்குது 1 டீஸ்பூன். இந்த உளுந்து இதில் போடுங்க. இந்த உளுந்து போட்ட அப்புறம் 2 நிமிஷம் இதை நான் வறுத்துருக்கிறேன். நல்லா வறந்து வரைக்கும் நல்ல ஒரு வாசம் கொண்டு வரும். இந்த கலர் மாறிக்கொண்டு வருது. இன்னும் கொஞ்சம் வறுத்தெடுப்போம். இந்த உளுந்து போட்ட பிறகு நான் ஒரு 3 நிமிஷம் வறுத்துருக்கிறேன். இந்த இப்படி நல்லா கோல்டன் ப்ரௌனாக வந்திருக்குல்ல, இப்படி வந்த பிறகு இதை இறக்கி விடுவோம். ஒரு செப்பரேட்டான பவுலில் இறக்கி விடுறேன். இதில் வந்து மல்லி இருக்குது 1 டேபிள் ஸ்பூன் மல்லி இருக்குது. இப்போ இதையும் வந்து வறுத்தெடுப்போம். 1 நிமிஷம் இதை நான் வறுத்துருக்கிறேன். இன்னும் வரப்படணும். இப்போ 1.5 நிமிஷம் இதை நான் வறுத்துருக்கேன். இந்த 1.5 நிமிஷம் வறுத்த பிறகு இதில் வந்து காஞ்ச மிளகாய் இருக்குது. இந்த இப்படி நீட்டு காஞ்ச மிளகாயில் 7 போடுறேன். இந்த இருக்குது காஞ்ச மிளகாய் போட்ட அப்புறம் 1.5 நிமிஷம் வறுத்துருக்கேன். இப்படி 1.5 நிமிஷம் வறுத்த பிறகு இதில் வந்து சின்ன சீரகம் இருக்குது 1/2 டீஸ்பூன். இப்போ இதை இதில் போடுங்க. சின்ன சீரகம் போட்ட அப்புறம் 1 நிமிஷம் வறுத்துருக்கிறேன். நல்ல ஒரு வாசம் வரும். இன்னொரு 1/2 நிமிஷம் வறுத்தெடுப்போம். சின்ன ஜீரகம் போட்ட அப்புறம் 1.5 நிமிஷம் வறுத்துருக்கிறேன். இப்போ நான் அடுப்பை வந்து ஆஃப் பண்ணிட்டேன். கடலை பருப்பு முழுந்தும் போட்டோம்ல, அதுக்குள்ளேயே அதை இறக்கிடுங்க. இதுக்குள்ள வந்து நான் வந்து 1/2 டீஸ்பூன் வறுத்த வெந்தயம், ஏற்கனவே இந்த வறுத்த வெந்தயம் இருந்தபடியாக நான் வந்து வறுத்தெடுக்கையில் இதில் வந்து 1/2 டீஸ்பூன் வறுத்த வெந்தயம் இருக்குது. இப்போ இதில் சேருங்க. இப்போ இதை வந்து நல்லா பட்டை அரைச்செடுப்போம். இதில் இந்த காஃபி கிரைண்டர் எடுத்துருக்கேன். எடுத்துட்டு இந்த இருக்கு நாங்கள் வறுத்து வச்சிருக்கோம்ல, இப்போ இதில் போட்டு அரைச்சி விடுவோம். நல்லா பட்டை அரைச்செடுப்போம். இருக்கு இது நான் நல்லா பட்டை அரைச்சிருக்கிறேன். இப்போ வந்து இந்த சாம்பாரை வந்து செய்திருப்போம். ஸோ இந்த சாம்பார் செய்கிறதுக்கு நான் முதலாவது வந்து பருப்பும் துவரம் பருப்பையும் வந்து அவிக்க போகிறேன். ஸோ அதுக்கு இதில் சட்டி வச்சு 2 கப் தண்ணி வச்சுருக்கிறேன். நல்லடிக்கு 500 மில்லிலிட்டர். இப்போ தண்ணியை நல்லா கொதிக்க விடுவோம். இந்த இருக்கு இப்படி தண்ணி கொதிச்சுட்டு இப்படி கொதிச்சா பிறகு இதில் வந்து துவரம் பருப்பு எடுத்துருக்கிறேன். நான் 60 கிராம் அல்லாட்டிக்கு 1/4 கப் எடுத்து கழுவி போட்டு தண்ணியில் வந்து நனைய வச்சு நான் ஒரு 1/2 மணித்தியாலம். இப்போ இதில் போடுங்க. கழுவி போட்டு நனைய வச்ச காரணம் வந்து அப்போ தான் அவியும் டக்கண்டு. இப்போ இந்த துவரம் பருப்பை வந்து ஒரு 50% அவிய விடுவோம். இந்த 3 நிமிஷமாக ஹை ஹீட்டில் வச்சு இதை நான் அவிய விட்டுனான். இப்படி எடுத்து பார்த்தீங்கன்னா 50% அவிஞ்சிருக்கணும். இப்படி 50% அவிஞ்சா பிறகு இதில் வந்து பருப்பு இருக்குது 50 கிராம் அல்லாட்டிக்கு 1/4 கப் எடுத்து கழுவி வச்சுருக்கேன். இப்போ இதில் போடுங்க. இப்போ இதை மிக்ஸ் பண்ணி போட்டு இதை நல்லா அவிய விடுவோம். ஸோ நான் துவரம் பருப்பை வந்து முதல் போட்டு அவியிட்ட காரணம் வந்து துவரம் பருப்பை அவியிறது கொஞ்சம் நேரம் எடுக்கும் பருப்பை விட. ஸோ அதால் தான் முதல் துவரம் பருப்பை போட்டு அவிய விட்டு நான் 1 நிமிஷம் பருப்பு போட்ட பிறகு அவிஞ்சோன்னு இருக்குது. இன்னும் நல்லா அவியணும். இப்போ ஒரு 3 நிமிஷம் பருப்பு போட்ட பிறகு அவிஞ்சோன்னு இருக்கு. மேலே நுழையாக இருக்குதுல்ல, நான் அதை ரிமூவ் பண்ணி விடுறேன். நீங்கள் இந்த பருப்பையும் துவரம் பருப்பையும் சாம்பாரில் போட்டு செய்யலாம். ஆனால் இப்படி நான் செய்கிறதுக்கு காரணம் வந்து சாம்பார் நல்லா திக்காக வர்றதுக்கு. இதுதான் நல்லா டேஸ்ட்டாக இருக்கும். இன்னும் கொஞ்சம் அவிய விடுவோம். இப்போ ஒரு 4 நிமிஷம் பருப்பு போட்ட அப்புறம் அவிஞ்சோன்றிருக்கு. இன்னும் அவிப்படணும். பருப்பு போட்ட பிறகு 8 நிமிஷம் இது நான் அவிய விட்டுனான். 2 கப் தண்ணி அல்லாட்டிக்கு 500 மில்லிலிட்டர் தண்ணி சேர்த்து அவிய விட்டுனான். இந்த நல்லா அவிஞ்சிட்டுது. இந்த இப்படி நல்லா அவிஞ்சிட்டுது. இப்படி அவிஞ்ச அப்புறம் நல்லா அவிஞ்ச பிறகு லைட்லியாக கரண்டியால் இப்படி மசிச்சு விடுங்க. இந்த இருக்குது இப்படி நான் லைட்லியாக மசிச்சிருக்கிறேன். இப்போ நான் அடுப்பை வந்து ஆஃப் பண்ணிட்டேன்.
இப்படி ஒரு பதத்துக்கு மசிச்சு விட்டுருக்கேன். ஃபுல்லா மசிக்கல. இப்படி மசிச்சா பிறகு இந்த சாம்பார் செய்யறதுக்கு இந்த மண் சட்டி எடுத்து வச்சு ஹீட்டை கொண்டு வந்து மீடியம் ஹீட்ல வச்சுக்கொண்டு இதுல வந்து எண்ணெய் இருக்குது 2 டேபிள் ஸ்பூன் எண்ணெய். இந்த எண்ணெயை விட்டு இந்த எண்ணெயை கொதிக்க விடுவோம். எண்ணெய் வந்து சூடாறிட்டு ஏறின பிறகு இதுல வந்து 1/2 டீஸ்பூன் கடுகு இருக்கு. இந்த கடுகை போட்டு வடிக்க விடுவோம். இந்த கடுகு இப்படி வடிச்சு கொண்டு வரதில்ல இப்படி வரைக்க இதில் வந்து 1 டீஸ்பூன் பெருஞ்சீரகம் இருக்குது. 1 டீஸ்பூன் இதில் போடுங்க. இதில் வந்து வெங்காயம் இருக்குது, ஒரு சின்ன வெங்காயம். இதில் வந்து உள்ளிப்பல் இருக்குது, 5 உள்ளிப்பல் எடுத்து வட்டி வச்சுருக்கேன். இதில் வந்து பச்சை மிளகாய் இருக்குது, 2 பச்சை மிளகாய். இதில் வந்து கருவேப்பிலை இருக்குது, 2 காம்பு கருவேப்பிலை. இதை மிக்ஸ் பண்ணி போட்டு வதங்க விடுவோம். இப்போ ஒரு 2 நிமிஷமாக வதங்கி கொண்டிருக்கு. இந்த லைட்லி இப்படி கோல்டன் ப்ரௌனாக வருதில்ல இப்படி வரைக்க இதில் வந்து 3 பெரிய காஞ்ச மிளகா எடுத்து இப்படி பிச்சு வச்சுருக்குன்னு இப்போ இதில் போடுங்க. காஞ்ச மிளகா போட்ட பிறகு 1 நிமிஷம் இதை நாங்கள் வதக்கி எடுப்போம். இப்போ இந்த காஞ்ச மிளகா போட்ட பிறகு 1 நிமிஷம் வதங்க விட்டுனா இந்த இப்படி நல்லா நைஸ்லி கோல்டன் ப்ரௌனாக வந்திருக்கு. இப்படி வந்த பிறகு இதில் வந்து கறி மிளகாய் இருக்குது, 1 கறி மிளகாய் எல்லாத்துக்கும் 60 கிராம் எடுத்து வெட்டி வச்சிருக்கேன். இப்போ இதை போடுங்க. இதில் வந்து பூசணிக்காய் இருக்குது, ஒரு சின்ன பூசணிக்காய் எடுத்து நான் கூட போடையில் 75 கிராம் இருக்குது. இதில் வந்து போஞ்சி இருக்குது, நான் 7 போஞ்சி எல்லாத்துக்கு 55 கிராம் போஞ்சி எடுத்து வெட்டி வச்சிருக்கேன். இதில் வந்து ஒரு சின்ன கேரட் எல்லாத்துக்கு 100 கிராம் கேரட் இருக்குது எடுத்து இப்படி வட்டி வச்சிருக்கேன். இதே இதில் போடுங்க. இதில் வந்து 1 முருங்கைக்காய் எல்லாத்துக்கு 75 கிராம் எடுத்து வட்டி வச்சிருக்கேன். இதே இதில் போடுங்க. இதில் வந்து உருளைக்கிழங்கு இருக்குது, 1 உருளைக்கிழங்கு எல்லாத்துக்கு இதுலேயும் வந்து 140 கிராம் வருது. இதில் வந்து 1 கத்திரிக்காய் எல்லாட்டி 135 கிராம் கத்திரிக்காய் இருக்குது. இதில் வந்து உப்பு இருக்குது, நான் இப்போதைக்கு வந்து 1 டீஸ்பூன் போடுறேன். இப்போ இது பார்த்து போடலாம். நல்லா மிக்ஸ் பண்ணி விடுங்க. மூடி போட்டு ஒரு 5லேருந்து 10 நிமிஷம் நான் இதை நல்லா வதங்க விட போகிறேன். இடக்கடை வந்து கிளறி விடுங்க. இப்போ ஒரு 3 நிமிஷமாக இதுலேருந்து வதங்கி கொண்டிருக்குது. ஒருக்கா மிக்ஸ் பண்ணி விடுங்க. திருப்பி மூடி போட்டு வதங்க விடுவோம். இப்போ ஒரு 8 நிமிஷமாக இதை நான் இடக்கடை வந்து கிளறி வதங்க விட்டு நான் இந்த 8 நிமிஷத்துக்கு பிறகு இதில் வந்து 1 தக்காளி பழம் எல்லாட்டிக்கு 140 கிராம் தக்காளி பழம் இருக்குது. இப்போ இதையும் இதில் போடுங்க. போட்டு மிக்ஸ் பண்ணி விடுங்க. மிக்ஸ் பண்ணி போட்டு திருப்பி இதை மூடி போட்டு கொஞ்சம் விடுவோம். இந்த தக்காளி பழம் போட்ட அப்புறம் 2 நிமிஷம் வந்து மூடி போட்டு வதங்க விட்டுனான். 2 நிமிஷத்துக்கு பிறகு இந்த நான் அரைச்சி வச்ச சாம்பார் பொடி இருக்குல்ல இதுலேருந்து 2 டேபிள் ஸ்பூன் இந்த இப்படி மெஷர் பண்ணி எடுத்துருக்கிறேன். 1 2 டேபிள் ஸ்பூன் இந்த இருக்குது. இதில் வந்து 1/2 டேபிள் ஸ்பூன். ஸோ இதில் 2.5 டேபிள் ஸ்பூன் அரைச்ச சாம்பார் பொடியிலேருந்து போட்டிருக்கிறேன். இதில் வந்து மஞ்சள் இருக்குது 1/2 டீஸ்பூன். இது வந்து உங்களுக்கு ஆப்ஷனல். இதில் ஜெஃப்னா கறி பவுடர் இருக்குது 1 டீஸ்பூன். அப்படி இல்லாட்டிக்கு நீங்கள் போட தேவையில்லை, பட் நான் வந்து 1 டீஸ்பூன் போடுறேன். இதை நல்லா மிக்ஸ் பண்ணிவிடுங்க. 2 இன்க்ரீடியன்ஸ் ஆட் பண்ண மறந்துட்டேன் அதை மிக்ஸ் பண்ணுறதுக்கு முதல். இதில் வந்து பழப்புளி இருக்குது, நான் 6 கிராம் பழப்புளி எடுத்து 2 டேபிள் ஸ்பூன் தண்ணி சேர்த்து பிசைஞ்சு வச்சுருக்கேன். இதை இதில் விடுங்க. இதில் வந்து பெருங்காய பவுடர் இருக்குது 1/8 டீஸ்பூன் பெருங்காய பவுடர். இதில் வந்து தேங்காய் பால் இருக்குது, முதலாம் பால் இருக்குது. நான் 1/4 கப் எல்லாட்டிக்கு 60 மில்லிலிட்டர் முதலாம் பால் எடுத்து நான். இதில் வந்து 2ஆம் பால் இருக்குது, இதுலேயும் வந்து 1/4 கப் எல்லாட்டிக்கு 60 மில்லிலிட்டர். இதையும் இதில் விடுங்க. இதில் தண்ணி இருக்குது 1 கப் தண்ணி. இதில் வந்து எண்ணெய் 1 கப். ஸோ டோட்டலியாக வந்து 500 மில்லிலிட்டர் இல்லாட்டி 2 கப் தண்ணி சேர்த்துருக்குறேன். மிக்ஸ் பண்ணி போட்டு உப்பை செக் பண்ணி பாருங்க. நல்லா மிக்ஸ் பண்ணிவிட்டு இப்போ திருப்பி மூடி போட்டு அவிய விட போகிறேன். இப்போ ஒரு 5 நிமிஷமாக மூடி போட்டு இதை நான் கொதிக்க விட்டேன். நான் 5 நிமிஷமாக இதுலேருந்து கொதிச்சுருக்கு. இந்த 5 நிமிஷத்துக்கு பிறகு நாங்கள் வந்து பருப்பும் பருப்பும் வந்து அவிச்சிட்டு மசிச்சு வச்சோமில்ல இதை வந்து இப்போ இதோட சேருங்க. நல்லா மிக்ஸ் பண்ணி விடுங்க. இந்த மகள் பேக்ரவுண்டில் ஈண்டு அழுகுறா. டேஸ்ட் பண்ணி பாருங்க உப்பு காணுமாண்டு. ஸோ நான் டேஸ்ட் பண்ணி பார்த்தல உப்பு காணாது. ஸோ நான் கொஞ்சம் உப்பு சேர்க்குறேன். திருப்பி இதை மூடி போட்டு ஒரு 3 நிமிஷம் கொதிக்க விட போகிறேன். ஓகே ஃப்ரெண்ட்ஸ், இன்னொரு 3 நிமிஷம் விட்டு நான் இந்த 3 நிமிஷத்துக்கு பிறகு நான் அடுப்பை வந்து நிப்பாட்டிட்டேன். சாம்பார் செய்து முடிஞ்சுது. அந்த மாதிரி வந்திருக்குது. ஸோ நான் தந்த மெஷர்மெண்ட்டு சரியாக யூஸ் பண்ணிங்கன்னு சொன்னால் எல்லாம் பர்ஃபெக்டாக இருந்தது. ஒன்லி நான் உப்பு தான் கொஞ்சம் கூட சேர்த்து நான்.
ஓகே ஃப்ரெண்ட்ஸ், இந்த சாம்பார் தான் செய்து முடிஞ்சது. நல்லா சூப்பரா வந்திருக்கு. இந்த இருக்கு சாம்பார். கொஞ்சம் டேஸ்ட் பண்ணி பார்ப்போம். சூப்பரா இருக்கு. அந்த மாதிரி வந்திருக்கு. தோசை, இட்லி சாப்பிட்டு பாருங்க எப்படி இருக்குன்னு சொல்லி செய்து. உப்பு, உரைப்பு, புளிப்பு எல்லாமே பெர்ஃபெக்டா இருக்குது. தனியா உப்பு தான் கொஞ்சம் கூட சேர்த்துனா, பட் இந்த மெஷர்மெண்ட் வந்து நீங்க ஃபாலோ பண்ணீங்கன்னு சொன்னா உங்களுக்கு பெர்ஃபெக்டான சாம்பார் வரும். கண்டிப்பா நீங்க எல்லாரும் ட்ரை பண்ணி பார்த்து எப்படி இருக்குன்னு சொல்லி உங்க காமெண்ட்ஸ்ல கீழே விடுங்க. உங்களுக்கு இந்த வீடியோ பிடிச்சிருந்ததுன்னு சொன்னா மறக்காம தம்ஸ் அப் பண்ணுங்க. இந்த வீடியோ வந்து உங்களோட ஃப்ரெண்ட்ஸ் அண்ட் ஃபேமிலியோட ஷேர் பண்ணுங்க. உங்களுக்கு வந்து இந்த சேனல் வந்து இன்ட்ரெஸ்டிங்கா பிடிச்சிருந்ததுன்னு சொன்னா சப்ஸ்கிரைப் பட்டன் அமைத்தி அதுக்கு பக்கத்துல இருக்க பெல் ஐகான் அமைத்தினா தான் நான் அப்லோட் பண்ற வீடியோஸ் எல்லாம் உங்களை வந்து சுட சுட செய்யும். மீண்டும் இன்னொரு இன்ட்ரெஸ்டிங் டிஷ்ல சந்திக்கும் வரையும் நன்றி, வணக்கம். I go on. Bye bye.